கிருத்திகை நாள் முருகன் அருள் பெற மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் சரியாக வழிபட்டால் தடைகள் விரைவில் அகலும். முருகனை எப்படி வழிபடுவது என்று யோசிக்கிறீர்களா? 1. காலையில் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு அதன் பின்பு ஆரம்ப பூஜை செய்யலாம். வீட்டில் முருகன் படத்திற்கு தீபம் ஏற்றவும், சிவப்பு அல்லது மஞ்சள் பூ வைத்து வணங்கவும். முருகனுக்கு உரிய மந்திர ஜபம் ஓம் சரவணபவ 108 முறை, வேல் முருகா என்று மனதில் தொடர்ந்து சொல்லலாம். 3. கந்த சஷ்டி கவசம் இந்த நாளில் படிப்பது மிகவும் சக்தி. முடிந்தால் முழுவதும் படி, முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் சில பாகங்கள் படி. 4. பால் அபிஷேகம் முடிந்தால் அருகிலுள்ள முருகன் கோவிலில் நடைபெறும் அபிஷேகத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம், தண்ணீர் போன்ற பொருட்கள் வழங்கலாம். இல்லையெனில் வீட்டிலேயே மனதில் நினைத்து செய்யலாம். 5. கோவில் தரிசனம் அருகில் உள்ள முருகன் கோவில் செல்வது மிகவும் சக்தி வாய்ந்தது. முடிந்தால் இங்கு செல்லலாம். பழனி முருகன் கோவில், திருத்தணி முருகன் கோவில். 6. நைவேத்தியம் முருகனுக்கு பிரியமானவை பஞ்சாமிர்தம், பழங்கள், வாழை, பனங்கற்கண்டு, வெல்லம். 7. முடிந்தால் விரதமிருங்கள். பகலில் லேசான பழம், தண்ணீர் மட்டும். இரவு பூஜை முடிந்த பின் சாப்பிடலாம். முருகன் மீது மனசு நிறைந்த நம்பிக்கை. ஒரு வேண்டுதல் மட்டும் தெளிவாக சொல்லுங்கள். முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். தடைகள் நீங்கும், மன அமைதி வரும், விருப்பங்கள் நிறைவேறும்.